மேம், கும்பராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கம்முன்னு இருக்கணும். சனி பகவான் நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி போகட்டும். மேம், இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகும். கும்பத்துக்கு வழிபாடுனா பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன இருக்கு? கும்பத்துக்கு வந்து பிரத்யேகமான ஒரு கோவில் அப்படின்னா திருக்கோஷ்டியூர் பெருமாள். திருக்கோஷ்டியூர் பெருமாள் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை அருளிய ஒரு ஸ்தலம் அது. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப்பே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததாக 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள் 138 டேஸ் வந்து சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் வந்து நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழ போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் வந்து என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப வந்து எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் வந்து எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி வந்து ஜூலை 27 டு டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? கும்பராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கும்பம் வந்து போராளிகள் இறுதி வரை எனக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல அப்படின்றது தான் கும்பம். இன்னொன்று எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் இருக்கும்.
போராட்ட குணம் உச்சத்தை அடையணும்னு இருக்கும். அதாவது கும்பம் எப்படி கோபுர கலசம் மேலே இருக்குது, அதுபோல் எவ்வளோ வேணால் இப்போ நம்மளாம் ஒரு கொஞ்சம் விஷயத்திலே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னா கும்பமெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. பொருளாதாரம் பணத்து மேலே ஆசை அப்படி கிடையாது, அச்சீவ்மெண்ட்டு கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. இதை நான் அச்சீவ் பண்ணி அவன் இந்த இடத்த பிடிச்சே ஆகணும், இந்த ஃபஸ்ட் பிளேஸ் போகணும். அதாவது ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகணும்னு போராடுறது. இப்போ ராஜராஜ சோழன் மாதிரி போராட்டம். அவர் என்ன பண்ணார், அவர் ராஜா, அவர் என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் என் மொழி, என் இனம், என் தமிழ் மக்களுக்காக நான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை விருத்தி அடைய செய்வேன், பெருக்குவேன் அப்படின்னு சொல்லி சோழ சாம்ராஜ்யத்தை பெருக்கினார் இல்லைங்களா, அமைதியாக இருக்காமல். அதுபோல் என்னென்னா கும்பம்க்கு வந்து சமுதாய அக்கறை அதிகமாக இருக்கும். தன் பிள்ளை, தன் வீடு, தன் சொத்து அப்படின்னு அமைதியாக இருக்க மாட்டாங்க. சமுதாய அக்கறை இருக்கும். இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்குது, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு செய்யலாம், இவங்களுக்கு செய்யலாம், இந்த மாதிரியான மன ஓட்டங்கள் கும்பத்துக்கு இருக்கும் சார். நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுப்பாங்க, நல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எந்த விஷயத்தில் இருக்காங்களோ, எந்த ஒரு துறையை தான் சார்ந்து இருக்காங்களோ அதில் ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கும். அதில் உள்ளே போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறது கும்பம் தான். இதில் வந்து இந்த விஷயம் நல்லா இருக்கா, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எவாபுலேட் பண்ணலாமே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நிறையா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், யாருமே இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கும்பம் வந்து நல்லதுக்காக சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்னா நல்லதுக்காக சொல்லுவேன், ஆனால் இவங்க நம்மளை போட்டு பார்க்குறாங்களோன்னு அதை அப்படியே வந்து பேக் ஃபயர் ஆகுறது கும்பத்துக்கு தான். நல்லது பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வர்றது வந்து கும்பராசிக்காரவங்க அதிகமாங்க. இப்போ சனியின் பார்வை 4, 8, 11ஆம் பாவங்களில் விழுகும் பொழுது இவ்வளவு நாள் கல்வியில் தடை இருந்தவங்களுக்கு கல்வி தடை நிவர்த்தி ஆயிரும். காலேஜ் படிப்பு, யூஜி, சரிங்களா. அடுத்து 8 அப்படிங்கிறது திடீர் சொத்து, திடீர் யோகம், அதை இல்லாத சர்ஜரி, யூரினரி இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, இஎன்டி, இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், அலோபதி மெடிசன் எடுத்துக்கோங்க, வந்து நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானத்துலையும் சனியின் பார்வை விழுகுது. ஸோ லாபம் பெருகி கிடக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் கைக்கு வரும், நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் கடன் கட்டிடுறேன்பாங்க. 2 லட்சம் வந்தால் 2 லட்சமும் கடன் கட்டுறேன், சரி 5 லட்சம் சம்பாதிக்க கையில் நிற்க. இனி வந்து கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் சார். கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், சுற்றுலா. ஏன்னா வந்து இப்போ சுற்றி பார்க்கணும், கொஞ்சம் வெளியே போய் இது ஒரு எளிய பரிகாரம். ஆன்மீக சுற்றுலாவாக போகாமல் இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷமாக கும்பத்துக்கு பயங்கர பாவிகள் தொடர்பு. லக்ன ராகு, லக்ன சனி, கேது, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இப்போ சனி 2ல் வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. வாயால் கெட்ட கும்பம் அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்தாவே பிரச்சனை. இன்னொன்று 6ல் குரு, ஊரே பகைன்னு ஒரு பழமொழி இருக்குது. குருவும் 6க்கு போயிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கம்முன்னு இருக்கணும். சனி பகவான் நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி போகட்டும். அவர் நம்ம கிட்ட இருக்கதே நம்மளை திருத்துறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரமும் என்னென்ன இருக்கும்? கும்பத்துக்கு வழிபாடுனா பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை வீட்டில் வந்து 108 முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரணங்கள், அதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, எல்லாம் சரியாகி நல்லதாகிடும் சார். கும்பத்துக்கு வந்து பிரத்யேகமான ஒரு கோவில் அப்படின்னா திருக்கோஷ்டியூர் பெருமாள் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை அருளிய ஒரு ஸ்தலம் அதுங்க. அங்கே போயிட்டு வந்து வெளியே வரும்போதே நமக்கு ஒரு கர்மா கழிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே ஒரு விளக்கு பரிகாரம் தருவாங்க. அந்த விளக்கு தான் பெருமாள்ங்கிறது ஒரு ஐதீகம். வீட்டில் கொண்டு வந்து வச்சு பெருமாள் நம்ம கூடவே வந்துட்டாருன்னு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும். திருக்கோஷ்டியூர் பெருமாள் மட்டும்தான் நம்ம செய்கிற பாவங்களை வாங்கிக்கிறார், ஓகேங்களா. கள்ளழகர்கிட்ட நம்ம தானியத்தை கொடுப்போம், திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட நகை பணத்தை கொடுப்போம். ஆனால் திருக்கோஷ்டியூர் பெருமாள் நம்ம கிட்ட இதெல்லாம் கேட்கல, நம்ம செய்கிற பாவங்களை நீங்கள் எனக்கு தந்துருங்க, உங்களை சுத்தம் பண்ணி அனுப்புறேன்றது தான் திருக்கோஷ்டி பெருமாள். ஸோ ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. கிடந்த நிலை, நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை, 3 நிலைகள்லையும் பெருமாள் தரிசனம் கிடைக்கும் சார் திருக்கோஷ்டியூர் கோயிலில். அருமை மேம். கும்பராசிக்காரங்களுக்கு அழகாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி சார்.